ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு சாம்பார் வெங்காயம் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஸ்டவ்வில் சட்டியை வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட்டான உடனே கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்த பிறகு பூண்டு எடுத்து போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயோடு வதக்கணும். எண்ணெயோடு வதக்கின பிறகு நல்லா அது பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். சாம்பார் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டும் போட்டு அதையும் நல்லா அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கணும். இது நாலுமே நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும். எல்லாம் அப்படியே எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருப்பேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த நல்லா வதங்கியிருக்கும் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து அந்த புளியையும் ஊற்றணும். ஊற்றிட்டு அது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுலேயே மிக்ஸ் ஆகிற மாதிரி விட்டுறணும். விட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உப்பு போட்டு அதை ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு நல்லா ஒரு கொதித்த உடனே நான் வீட்டில் அரைச்சேன். என்னோடய அம்மாவோட கை வண்ணத்தில் நான் வீட்டில் அரைச்சேன் கலந்த மிளகாய் பொடி நான் வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், மல்லி, மிளகு, சீரகம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலந்துருக்கும். அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்து கொட்டணும். உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கலந்த மிளகாத்தூளை போட்டுறணும். போட்டுட்டு இதுக்கு வெறும் மிளகாத்தூள் எதுவுமே தேவையில்லை. இந்த வெறும் கலந்த மிளகாத்தூள் மட்டும் போதும். போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிச்சிரும். நல்லா காய் வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது பூண்டு குழம்பு நல்லா நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அரைக்கீரை தான் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம். அரைக்கீரை குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பெரியவங்களுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது சாப்பிடும்போது. இந்த வெயில் காலத்தில் 2-3 தடவை வாரத்துக்கு இது சாப்பிடும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கீரையை நல்லா 2-3 தடவை கழுவிக்கிறணும். கழுவிட்டு ஒரு மண்சட்டியில் எடுத்து அதை வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு. இதை அந்த அரைக்கீரை வேகும் போதே அதோடு சேர்த்து வேக வச்சிடணும். அரைக்கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, திறந்தே தான் வேக வைக்கணும். நல்லா வெந்துடும் அரைக்கீரை. வெந்த பிறகு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு அளவுக்கேற்ப உப்பு போட்டு அதோடு சேர்த்து நல்லா பருப்பு மத்து கடைஞ்சிடணும். நல்லா மெல்லிசாக எந்த தலை எதுவுமே இல்லாதபடி நல்லா மெல்லிசாக கடைஞ்சிடணும். இப்படி கடைஞ்சிருக்கேன் பாருங்கள். அது பாதி கடைஞ்சிட்டு காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்து போட்டு அதை நல்லா தாளித்து நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். வெறும் சாதத்தோட இந்த அரைக்கீரையை மட்டும் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு அதை நல்லா ஒரு 3 வயது குழந்தைகளுக்கு நல்லா பிணைஞ்சு அந்த சாதத்தோட குழம்பு எதுவுமே